வணக்கம் நேயர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது வீணை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். நம்ம பழைய குடத்த எடுத்து சின்ன பிள்ளைல சின்ன குடத்த எடுத்து கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணியாச்சு. அட்டையை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அட்டையில் அந்த கட் பண்ண குடத்த ஃபெவிகால் வச்சு ஒட்டியிருந்தேன். இப்போ நல்லா சுற்றி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. பிரிஞ்சு போகாத அளவுக்கு நல்லா நிறையா ஒட்டிடுங்க. இப்போ அதோட அந்த கனமான பகுதிக்கு அட்டை வைக்கிறதுக்கு வைக்கும். பார்க்கறதுக்கும் அது கொஞ்சம் கனமாக தெரியும். இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும்போது ரவுண்ட் ஷேப் வரும். அப்படிங்கிறக்காண்டி இந்த மாதிரி அட்டையை ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், வளையாது. அதனால் வேறு குறுக்கு நெடுக்குமாக அட்டையில் வந்து குறுக்கு நெடுக்கு இருக்குல்ல, அந்த குறுக்கு நெடுக்கை மாற்றி மாற்றி வச்சு வெட்டணும். வீடு கட்டும்போது செங்கலை குறுக்கு நெருக்க வைக்காங்களா, அது மாதிரி அட்டையுமே இப்படி குறுக்கு நெருக்கையாக வச்சு வைக்கணும். வச்சு அதில் ஒட்டிடணும். இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சு ஒட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு தான் அந்த மாதிரி வெட்டி ஒட்டுறது. இது வந்து அதோட முன்பகுதிக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் டைப்பில் இருக்கும்ல, அது செய்யுதுக்கு அந்த கீழே தெரியல, அது செய்யுதுக்கு. இதுவும் அதை நீங்கள் வேறு ஏதோ பொருள் கிடச்சாலும் அதை நீங்கள் வச்சுக்கோங்க. பிறகு உள்ள அந்த ஈக்கி குச்சி இருக்குல்ல, தென்னங்குச்சி, அதை வச்சு நடுவில் அந்த சின்ன சின்ன இதில் அட்டையில் ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் சொறி இப்படி மாட்டியாச்சு. இப்போ இது என்ன பண்ணியிருக்கோன்னா, முன்னாடி பகுதியில் பெயிண்ட் அடிச்சிருந்தோம். பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக ப்ரௌன் கலர் கொடுத்துருந்தோம். ஒயிட் கலர்ட்டு நம்ம அதை பெயிண்டிங் கொடுத்துருந்தோம். அது ஆர்ட் கொஞ்சம் வரைஞ்சிருந்தோம். அப்புறம் தென்னங்குச்சிட்டு நடுவில் போட்டிருந்தோம்ல, அதுக்கெல்லாம் ஒயிட் கலரு. கீழே பிளாக் கொடுத்து ஒயிட் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா சைடில் வந்து நீங்கள் பிளாக் கொடுங்க. இப்போ நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்ருக்கேன். லெஃப்ட் ரைட்டில் ஒயிட் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு நடுவில் நான் வந்து பிளாக் கொடுத்துருவேன். அப்போது அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த தென்னங்குச்சி கீழேயும் பிளாக் கலர் கொடுக்கலாம். இது முன்னாடி முன்பகுதியில் அந்த இப்படி வளைஞ்ச பகுதி இருக்குல்ல, அதையும் நம்ம வளைச்சி வச்சு கம் பண்ணி ஒட்டினோம்னா அந்த மாதிரி வளைஞ்ச பகுதி வந்துடும். அதுவும் அதே அட்டையில் பண்ணது தான். ஒரு பிளாக் கலர்ட்ட அந்த ஹோல் டைப்புக்கு பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துருந்தோம். ஒரு நூல் வச்சு ஒரு 5-6 நூலை வச்சு அங்கிட்டு கட்டி முன்னாடி இந்த இதோட வச்சு மாட்டிட்டோம்னா பார்க்குறதுக்கு வீணை மாதிரியே இருக்கும். எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். மீன் நல்லா இருக்கா, வீணை மாதிரியே இருக்கா, இல்லை வேறு எதுவும் செஞ்சுமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்டில் எழுதுங்க. நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எழுதுங்க. இப்போ அந்த பிளாக் கலர் தெரியுதுல்ல, உங்களுக்கு கொடுத்தோன்னா வித்தியாசம் தெரியுதுல்ல, அது ஓகே. நன்றி.